ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோ அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் அப்படின்னா, மீஷோவில் நான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ரன் பண்ணாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணது எனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கத்துக்கு மாறாக நிறைய சேல்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ நான் அட்வர்டைஸ்மெண்ட் போடாமல் சேல்ஸ் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ எப்படி அந்த சேல்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் போய் பார்த்தேன். ஒரு டவுட்டில் தான் போய் பார்த்தேன். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் எந்த விதமான கேம்பெயினையும் ரன் பண்ணாமலே அவங்களே ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேமெண்ட்டும் போச்சு. ஸோ நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் என்னாச்சுன்னா திரும்பியும் அதே மாதிரி ரன் ஆச்சு. ஸோ கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறுத்துங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நிறுத்தினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் மீஷோவில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஸோ இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் கீவேர்டு சம்மந்தமாக எதுவுமே கொடுக்கல. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கிரியேட் நியூ கேம்பெயின் அதை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரியேட் ஸ்மார்ட் கேம்பெயின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படின்னா அவங்களே சூஸ் பண்ணி அந்த கேம்பெயினை ரன் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் அதனால் மேனுவலாகவே ரன் பண்ணலாம். கிரியேட் நியூ கேம்பெயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட்னு போட்டு அவங்களே சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மேனுவல்னு போட்டு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே செலக்ட் பண்ணியிருக்கிறது நல்ல சேல்ஸ் போகக்கூடியது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேனுவலாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். மேனுவல் செலக்ட் கேட்டலாக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இவங்க ரெக்கமெண்டட் கொடுத்ததே நீங்கள் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எது சேல்ஸ் அதிகமாக போகும் அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்து பண்ணலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட் செலக்டட் கேட்டலாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஆட்டோ ஆப்ஷன் சிபிசின்னு கொடுத்துருக்காங்க, காஸ்ட் பெர் கிளிக்கு. இது காஸ்ட் பெர் கிளிக் இது ஆன் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் ரன் ஆகும். இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிட் ரேட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது ரன் ஆகுது. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டெய்லி பிட்டுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஸ்டார்டிங் டேட்டு எண்டு டேட் கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நோ எண்டு டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவையான டேட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் கண்டினியூ டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கீவேர்டுங்கிற ஆப்ஷனுக்கு இங்கே இடம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த கீவேர்டை கஸ்டமர், அதாவது பையர் அடித்து அவங்க எப்படி அதை தேடுவாங்க, அது எப்படி அவங்களுக்கு விசிபிலிட்டி ஆகும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம் தான். இதே நான் உங்களுக்கு அமேசானில் காட்டுறேன் வாங்க. ஸோ இதில் அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேனுவல் டார்கெட்டிங், ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் மேனுவல் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் கீவேர்டு கொடுத்துருக்காங்க. போர்டு, பிரேஸு, எக்ஸாக்ட் அப்படிங்கிற கீவேர்டு டைப் கொடுத்துருக்காங்க. இல்லை என்டர் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன கீவேர்டு தேவையோ அதை அடிச்சுக்கலாம். டாய்ஸ்ன்னு அடிச்சிங்க அப்படின்னா டாய்ஸ்ன்னு அடிச்சிங்க அப்படின்னா அந்த கீவேர்டு செலக்ட் ஆயிரும். ஸோ அந்த கீவேர்டு பேஸில் தான் இது ரன் ஆகும். வேறு எதுவுமே தேவையில்லாமல் ரன் ஆகாது. ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ளிப்கார்ட் போய்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் ஆட் கீவேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கீவேர்டு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கீவேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம். இதுவும் கீவேர்டு பேஸில் தான் ரன் ஆகுது. ஆனால் மீஷோவை பொறுத்த வரைக்கும் கீவேர்டு பேஸில் ரன் ஆகலை. ஸோ நம்ம மீஷோவுக்கு போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் பஸ்ஸில் ரன் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்னோட அனுமதி இல்லாமலே ஆட் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு எனக்கு மனசுக்கு பிடிக்காத விஷயமா தான் இருந்தது. ஸோ அதை நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி நிறுத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறுத்தினாங்க. ஸோ நீங்கள் மீஷோவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் ரன் ஆகிட்டு இருக்கும். நமக்கு ஆர்டர் வந்துட்டுருக்கு, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்தியாச்சு, அப்பவும் ஆர்டர் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு அதிகமான சேல்ஸ் வரும்போது சந்தேகப்பட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ரன் ஆகிட்டு இருக்கும். அதை உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். மீஷோ பற்றி போடுற வீடியோவில் நான் இது சொல்லியிருப்பேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆட் ஸ்பெண்ட் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் 8716.65 ரூபா
அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 79,940 ரூபா சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ரிட்டர்ன் கணக்கு கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது லாபத்தை மட்டும் இவங்க சொல்லலை, இது மொத்த சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இதில் கனெக்ட் பண்ணாதனால எவ்வளோ ரிட்டர்ன் வந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம நினைக்கலாம் 8,000 ரூபாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்கு 80,000 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு, அப்போ ப்ராஃபிட் தான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதில் ஏகப்பட்ட ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும், ஆனால் இவங்க காட்டுற அனலிட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதில் வந்து அமௌண்ட்டை வந்து தெரியாமல் விட்டுருக்காங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு சேல்ஸ் நல்லா வரும், அதன் மூலமாக நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து சேல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆகும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு ஃபாஸ்ட்டாக காலியாகும். ஆனால் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரிட்டர்ன் வந்துடும். ஸோ உங்களுக்கு சேல்ஸ் நடந்த மாதிரி இருக்கும், ஆனால் நடந்திருக்காது. இதுதான் பிரச்சனை. ஸோ இதை விட பெரிய எனக்கு மன உளைச்சல் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட என்னோட அனுமதி இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணது தான் எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீஷோவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா லாஜிஸ்டிக் தான். அதாவது இவங்க வந்து ஒரு பொருள் நல்லா சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா அதோட அமௌண்ட்டை கொரியர் சார்ஜை கூட்டிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 70 ரூபாய்க்கு இப்போ கொரியர் சார்ஜ் இருக்கிற ஒரு பொருளை வச்சுக்கலாம். அந்த பொருள் வந்து நல்ல சேல்ஸ் ஃபீக்கில் போயிட்டு இருக்கு, அந்த பொருளுக்கான சார்ஜை வந்து 100 ரூபாயோ 150 ரூபாயோ 200 ரூபாயோ அந்த மாதிரி கூட்டிகிட்டே போவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பெரும்பாலும் வந்து கம்மியான பொருட்கள் தான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சேல்ஸ் வந்து நான் இதில் கொண்டு வரல. அப்படியே சேல்ஸ் வந்தாலும் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியான சேல்ஸாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஜிஸ்டிக்கில் அதிகமான அமௌண்ட் போகுது, என்னை கேட்காம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் போது நமக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. பேமெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் கொடுத்துட்றாங்க, ஆனால் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வருது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விளம்பரம் போடாமல் இதில் சேல்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஒருவேளை உங்களுக்கு அதிகபட்சமாக ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போய் கவனிங்க. அதில் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகிருந்ததுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள். எனக்கு கேட்காம நீங்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணாதீங்க. அதை வந்து நான் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கிறேன். என்ன கேட்காம நீங்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த மீஷோவில் வந்து நான் லிஸ்டிங் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். அதிகபட்சமாக இதில் சேல்ஸை நான் கொண்டு வரதுக்கு விரும்பலை. ஸோ இதே மாதிரி நீங்களும் அவங்க அமௌண்ட்டை இழக்காமல் நல்லபடியாக சேல்ஸ் பண்ணுங்கள். பார்த்து ஜாக்கிரதையாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்கா, பஸ்ஸில் இருக்கா, ஸ்டார்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத முழுசாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லபடியாக உங்கள் சேல்ஸை பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.